ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் வந்து கேட்குறா, அப்படி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி குடிச்சிட்ருக்க சொல்லு அப்படின்ட்டு. இவன் அப்படி திரும்பி பார்க்குறான். ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட நீ சொல்லுவியா? நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை நீ சொல்ல மாட்ட அப்படின்ட்டு. ஸோ இவனே சொல்கிறான், அந்த சிட்னிக்கு உன்னோட ட்ரிப்பை பற்றி ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. இவளுக்கா, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு தெரியும். நீ இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, நானா? அவங்க எங்கள் அம்மாவா? இல்லை இல்லை, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கான். இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு கத்திகிட்டு இருக்கான். சரிடா, ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா வந்து நீ மீட் பண்ணு. அவங்க உன்னை ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அப்புறம் எதுக்காக என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்ட்டு இவன் கத்திட்டு இருக்கான். அவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. இவன் பயங்கரமாக உடஞ்சி அழுதுட்டுருக்கான். இவளும் சரி வீடு பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி இவள் சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை ஹக் பண்ணி தான் அழுதுட்டுருக்கான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த லின்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கா செம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. வாங்க வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூப்பிடும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக கீழே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நான் எங்கள் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியே மண்டையாடிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்கா எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரில. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதேதோ சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. இல்லைப்பா, இல்லை, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு. ஆனால் என்னை மட்டும் நீ வெறுத்துறாத. ஏன்னா நானும் இவ்வளோ வருஷமாக கஷ்டத்தில் தான் இருந்தேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை இல்லை, பரவாயில்ல, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப அழுகுதா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுங்கம்மா அப்படின்ட்டு இவன் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு. நான் தான் ஒரு அம்மாவா ஒழுங்காக உன்னை பார்த்துக்கறல, அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. என்னோடய ஃபேமிலி அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்னால் உங்களை அம்மான்னு கூப்பிட முடியாது. கொஞ்சம் டைம் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அட பரவாயில்லப்பா, இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை நானும் ஹீரோயினும் பார்த்துக்குறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின்ட்ட தான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அட எதுக்கு ஆண்டி என்கிட்டலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேர் ரிட்டன் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை பற்றி இவட்ட சொல்லலாமா வேணாமான்ற மாதிரியே யோசிக்கிறான். இவளும் பார்க்குறா, என்னாச்சு என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுறான். பின்னாடி சொல்லிக்கிறலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஜியாங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கான். அப்போது அந்த ஸ்டூடெண்ட் இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல. நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லைப்பா, நைட் நீ ஃப்ரீயா, நம்ம டின்னர் சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை இல்லை, எங்கள் அப்பா கூட நான் டின்னர் சாப்பிட்ணும். ஸோ எனக்கு டைம் இல்லை, இன்னொரு டைம் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், கூட ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு. இவளா அப்படியே பார்க்குறா. நான் உன்னை கூப்பிட்டா நீ அவளை வந்து கூப்பிட்டு வர சொல்லுவியா? இருடி, உன்னை எப்படி நான் லாக் பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு. அது நான் ஹீரோயினை பற்றி தான் பேசணுன்னு வந்தேன். அவள் ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருக்கா, அவளுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. என்ன சொல்கிற? அவளுக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வேணால் நம்ம போய் உட்காந்து பேசலாமா அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறான். ரெண்டு பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே அப்படின்ற மாதிரி கத்த. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு, ஏன் உனக்கு திடீர்னு வயிறு வலிக்குது, எனக்கும் தெரியலையே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுக்கிற மாதிரி போக இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த போஸ்டில் இருக்கிறத எவனோ ஒருத்தவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஜியாங் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, நீ தயவு செஞ்சு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிடாத, இன்றைக்கி என் கூட இருவேன் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரே கால் வருது. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் இங்கேருந்து போகிறேன். இல்லை இல்லை ப்ளீஸ், இன்றைக்கி என் கூட ஸ்டே பண்ண, ஏன்னா எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது, நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கான்.
இவன் போனதுக்கப்புறம் மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. என்னம்மா நடிக்கிறா இவ? பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தான்ல அந்த பையன் வந்துட்டுருக்கான். என்னடா நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டியா? எல்லாமே என்னோடய கேமராவில் பக்காவாக இருக்குது. அப்போ சரி, எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி விடு. அதுக்கப்புறம் பார் இந்த விஷயங்கள் எப்படி வெடிக்க போகுது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏதோ பிளான் எல்லாம் போட்டுட்ருக்கு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு வலிஞ்சிட்ருக்காளா, அவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு. இருக்கிற பிரச்சனையில் இவ வேற ஃபஸ்ட்டு இங்கேருந்து போறியா போ அப்படின்ட்டு கத்தி விட்டுறான். அவளா பார்க்க அழகாக இருக்கான், ஆனால் மூளை இல்லாமல் நடந்துக்கிறானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடறா. அந்த இடத்துக்கு ஜியாங் வரான். இதையும் பார்க்குறான். என்னப்பா ஆச்சு உனக்கு? அவன் நல்லா தானே இருந்தான், அப்படியே அவளை இந்த மாதிரி மோசமாக திட்டி விடுற? உன்னை யாராவது அப்செட் பண்ணாங்களா, இல்லை உன்னை யாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது ஒன்றும் ஆஃபீஸ் கிடையாது, நான் எங்கே வேணாலும் உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உட்காந்து தொலை அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போகிறானா. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி இழுக்க ஹீரோ கையில் இருந்த ட்ரிங்க்கு இவன் மேலே விழுந்துருது. ஸோ இவனுக்கா கடுப்பாயிடுதுட்டே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடுப்பில் அவனை பிடிச்சி அடிக்க இப்படியே 2 பேர்த்துக்கும் செம்மையாக ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஓ நீ என்கிட்ட சண்டைக்கு வரியா, சரி வாடா வாடா அப்படின்ட்டு ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்கான். இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் உட்காந்து புக்கு படிச்சுட்ருக்கா. இவனை பார்த்தோன்னே யான் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறா. ஸோ ஃபேஸில் அடிபட்டிருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு அதை டச் பண்ண அவளோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கான். என்னை கொஞ்சம் தனியாக விடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க பாஸ்டில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட ரூமுக்கு ஒரு தடவை போயிருந்திருப்பான்ல, அவங்க அம்மா கூட பார்த்து அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டு அடிச்சிருந்துருப்பார்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பாஸ்டில் நடந்துச்சுல்லப்பா, உங்களுக்கு நான் உங்கள் பையன் இல்லை அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட நடந்திருப்பீங்களா, மாட்டிங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த கம்பெனியே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டுருக்கானா. அப்போ இவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கான். அப்போது தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க போல். ஸோ அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மாவோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ தான் என்னோடய தங்கச்சி இறந்து போயிருக்கா, அதுக்குள்ளேயே நீ வேறு யாருனாச்சும் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ஏதாவது பண்ண, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ நடு ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே பயங்கரமாக வார்ன் பண்ணி விட்டு போகிறாங்க. இவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கான். இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்ருக்காரு. இவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னை ஏன்டா போகவே விட மாட்டீங்க, நான் லவ் பண்ண பொண்ணை ஏன் என்னை கல்யாணம் பண்ண விட மாட்டீங்க, என்னோடய சொந்த பொண்ணு, அவளை போயிட்டு பார்க்க முடியல, அவள் கூட என்னால் கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல, எல்லாமே இந்த காசு தான், காசு இல்லை அப்படின்னா ஒரு மனுஷனை மதிக்க கூட மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம குட்டி வயசு ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். என்ன இவர் சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படியே ப்ரெசண்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போதாப்போ எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் ஏன் அன்றைக்கி அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க அப்படின்ட்டு. சரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், இந்த மாதிரியே நான் ஹீரோயினை பார்த்துக்கிறேன், ஒரு கட்டம் வரும்போது எல்லா விஷயங்களையுமே நான் அவகிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா ரொம்ப தான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே போற்றி விட்டுட்டு அங்கேருந்து போக போகிறாளா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிக்கிறான். இங்கேருந்து போகாத, இங்கே பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ட்டு. ஸோ இவளும் போயிட்டு உட்காந்துட்ருக்கா. நீ என்னை வெறுக்கிறதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் உன்னை என்றைக்குமே வெறுத்ததில்ல, ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது. ஸோ அப்படியே ஹீரோயின் மேலேயே சாஞ்சுக்கிறானா. இவ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நீ ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு. இவன் அப்படியே எந்திரிச்சிட்டு சொல்லிட்டுருக்கான், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றியா அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்ருக்கும்போது, பாஸ்டில் இதே மாதிரி தானே நீ எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்ருப்ப நான் பாக்ஸிங்லாம் பண்ணிட்டு வரும்போது அப்படின்னு. அடா ஆமாம்,
உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள? திரும்பவும் நான் உன்னோட ஹார்ட்குள்ளே வந்துட்டேனா என்ன அப்படின்னு. அது எல்லாமே ஜஸ்ட் பாஸ்ட் மட்டும்தான் அப்படின்ற மாரி சொல்றான். இவளுக்கா, இதுக்கு நீ இதெல்லாம் சொல்லாமே இருந்திருக்கலாமேடா, ஏன்டா அடிக்கடி புண்படுத்துற அப்படின்ற மாதிரியே தான் இருக்கு. ஸோ அப்படியே ஆஃபீஸில் ஜியாங்க காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதில் என்ன சொன்னாங்கன்னு தெரில. இவன் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்துட்டுருக்கான். அதே சமயம் ஹீரோவும் அந்த வைட்டியும் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக ஓடி வந்துட்டுருக்கான். சார் சார் ஒரு எமர்ஜென்சி, அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக வந்துட்டுருக்கான். அப்போ தான் ஜியாங்குமே ஓடி வந்துட்டுருப்பானா, என்னடா ஆச்சு, நீ தானே அதுக்கு இன்சார்ஜாக இருந்த அப்படின்ட்டு. இல்லை எனக்கும் தெரில, இந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு. என்ன இவ்வளோ கேஷுவலாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே ஒர்க் பண்ண அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூடி இருக்கானுங்க. உங்கள் கம்பெனியில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, யார் இதில் இன்சார்ஜாக இருந்தது அப்படின்னு. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தான் அதுக்கு இன்சார்ஜு, எதாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்படி அடிபட்டு கிடக்காங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இங்கே பாருங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் பார்த்துக்கிட்டா எல்லாமே சரியாயிருமா? நாங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலிஸ். அன்னன்னைக்கு போய் வேலை பார்த்தா மட்டும்தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை கடத்த முடியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு எல்லோரும் கத்துறாங்க. ஹீரோக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ பிஏ வந்து சொல்லிகிட்ருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோவும் ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா, சார் 13 பேத்துக்கு அடிபட்டிருக்கு, 2 பேத்துக்கு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ஒரு சிச்சுவேஷனில் என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. நன்றி சொல்கிற நேரமா இது? நீ தானே ஒழுங்காக பார்த்துக்கிறணும். என்ன தான் பண்ணிகிட்ருக்க? உங்கள் அப்பா எங்க? உங்கள் அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், அவர் வந்துட்டு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பிஏ பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அட நீங்கள் எப்படிங்க தனியாக பார்த்துப்பீங்க, நானும் இருக்கேன். இல்லைங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ உங்ககிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன், அது எல்லாத்தையுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்கன்னு அனுப்பி வைக்கிறான். இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ யாருக்கும் கால் பண்ணுது, சிஸ்டர் உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்ட்டு. அவர் வெளியே போயிருக்காருமா, எங்கே போனாருன்னு தெரில, என்னால் காண்டாக்டும் பண்ண முடியலை அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறா. சரி, அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கா, என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோவோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்காரு, ஜியாங்கை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. அவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, அவங்கள விட்டு தள்ளு, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஹீரோக்கெலாம் செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு, என்ன கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த விஷயங்களுக்கு யார் காரணம், என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி அடிப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு பதில் சொல்லி ஆகணும், அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஜால்ராஸ் இருப்பாங்க இல்லை ஜியாங்கோட அப்பாவுக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய கெட்ட பேரே வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜியாங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்து வாயை அடைச்சி விடு அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கான், காசு கொடுத்தா எல்லாமே சரியாயிருமா, இப்போதைக்கு ஓகே, அப்புறம் பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்காரு. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்கிற? எனக்கு என்னமோ இந்த விஷயங்களுக்கு பின்னாடி நீ தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நீ தான் அந்த ப்ராஜெக்டில் எதுவும் பண்ணியா அப்படின்ட்டு. யோ நீ என்ன பைத்தியமா, இது யாரோட கம்பெனி, நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு இவனும் கடுப்பாயிட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பிரச்சனை, யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். ஜியாங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டிருக்கு. அப்படியே ஜியாங்க பார்த்து முறைக்க அவனும் பார்த்தீங்கன்னா முறைக்கிறான், போயா நீ முறைச்சா நான் பயந்துருவேனா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து அந்த நியூஸை பார்த்தேன், ஸோ அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எப்படி இந்த விஷயங்கள் நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியல,
இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அங்கிள் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, இந்த கம்பெனியில் எடுக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், அதை நினச்சா எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். ஆமாம், அதனால தான் இந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் வந்துட்டு கெட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன உண்மைகள் அங்கே நடந்துச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.